எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமார் எல்லாராலையும் தெரியப்பட்ட ஒரு பிரபலமான நடிகை அப்படின்னு கூட அவங்கள சொல்லலாம். எதுக்காக அவங்க தெரியப்படுறாங்க? அவங்க வந்து நிறைய நல்ல படங்களை ஹீரோயினா நடிச்சதுனாலயான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. விஜயகுமாரோட பொண்ணா இருக்கிறதுனால தான் அவங்க வந்து எப்பயுமே ட்ரெண்டிங்ல இருக்காங்களான்னு கேட்டா அது கூட கிடையாது. என்ன காரணம்னா அவங்க பண்ண தொடர்ச்சியான திருமணங்களும், திருமணத்திற்கு பிறகு அவங்களுக்கு நடந்த விவாகரத்துக்காக அவங்க சொன்ன காரணங்களும் தான் அவங்க வந்து எல்லாராலையும் அறியப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதன் பிறகு பிக் பாஸ்குள்ள வராங்க. பிக் பாஸ்குள்ள நிறைய கான்ட்ரவர்ஷியல்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஸோ அதன் மூலமாவே எல்லாருக்கும் தனித்துவமா தெரியுறாங்க. அதன் பிறகு கோவிட் டைம்ல பீட்டர் பால் அப்படின்ற ஒருத்தவர் வந்து காதலிச்சு திருமணம் செய்யறாங்க கிறிஸ்டியன் முறைப்படி. இந்த திருமணம் நடந்து ஒரு 8 மாசத்துக்கு அப்புறம் பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. விவாகரத்து ஆகுது. அதுக்கப்புறம் அவர் இறந்து போகவும் செய்யறாரு. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை. அதன் பிறகு சரி இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண வேணாம்னு நினச்சாங்களா என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் பார்க்குறது, அப்புறம் நிறைய ஷோஸ்க்கு போகிறது, அப்புறம் ஒரு பொட்டிக் வைக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு வனிதா விஜயகுமாரை சொல்லலாம். நேற்று இன்ஸ்டாகிராமில் வந்து கொஷின் ஆன்சர் செஷன் வச்சுருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ மக்கள் நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகளை வந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு பதில் சொன்ன விதம் இருக்குல்ல. ஸோ வனிதா விஜயகுமார் ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது, அவங்க என்ன மாதிரியான பதில் சொன்னாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமார் கிட்ட கொஷின் ஆன்சர் செஷனில் ஒரு நபர் கேட்குறாங்க, உங்கள் பையன் ஸ்ரீஹரி உங்கள்கிட்ட வந்தால் ஏற்றுக்குவீங்களா, வரணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு தாய் எவ்வளோதான் வேறு ப்ரொஃபஷன் பின்னாடி வேறு சில விஷயங்கள் பின்னாடி ஓடினாலும் கூட தன்னோட குழந்தைங்களை வெறுத்து ஒதுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க வனிதா. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பொருள் மேலே ஒரு மனிதர் மேலே நம்ம அளவுக்கு அதிகமாக காதல் செய்கிறோன்னா அவங்கள வந்து நம்ம இறுக்கி பிடிக்காமல் லூஸாக விட்டுறணும். அவங்களோட வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாக வாழணும்னு விட்டுறணும். அவங்க வாழ்கிறத பார்த்து தான் நம்ம சந்தோஷப்படணும். என்னைக்கா இருந்தாலும் என் மகன் என்கிட்ட திரும்பி வந்தால் நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன். ஆனால் நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அண்ணன் பின்னாடி, அப்பா பின்னாடி, என் பையன் பின்னாடின்னு ஆம்பளைங்க பின்னாடி ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். இனிமேல் நான் யார் பின்னாடியும் போகிறதா இல்லை. அவங்கவுங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்கிட்ட வரட்டும். அவங்க எனக்கானவங்களாக இருந்தால் என்னை தேடி கண்டிப்பாக வருவாங்க. இந்த பிரபஞ்சம் அவங்கள என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு அவங்க வேண்டாம். இனிமேல் நான் யார் பின்னாடியும் போகிறதா இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாகவும் ரொம்ப போல்டாகவும் பதில் அளிச்சிருந்தாங்க. அது கூடவே சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம், பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஜோவிகா கலந்துக்குவாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை இனிமேல் என் பொண்ணு வந்து சின்ன திரையில் நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது. என் பொண்ணு வந்து ஹீரோயினாக பெரிய ஸ்க்ரீனில் தான் வருவாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் அவங்கள பார்க்கணுன்னா ஒரு ஹீரோயினாக தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜோவிகா பற்றி பேசும்போது ஒரு விஷயம் ஒன்று வந்திருந்தது. பிக் பாஸில் ஜோவிகாவை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தோணுச்சு. அவங்க கத்துறாங்க, சண்டை போடுறாங்க, படிப்பு முக்கியம் இல்லைலாம் சொல்கிறாங்க. அவங்களோட கருத்துக்கள் எல்லாமே வந்து ஒரு சரியான விமர்சனத்தை பெறலனாலும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருந்தது. நம்ம பார்க்குறோம், நம்ம ஒரு வியூவர்ஸாக நம்ம பார்க்குறோம், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறோன்னா நம்ம வந்து முகம் சுழிப்படைய செய்யாமல் இருந்தது அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ஆனால் வனிதா விஜயகுமார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேறு மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு விட்டு அவங்கள ஒரு மாதிரி அசிங்கமாக்கி பார்க்கவே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எப்படி இருந்தாலும் ஜோவிகா தன்னோட கரியரில் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும்னா இந்த மாதிரியான சில கிளாமரஸான ஃபோட்டோ ஷூட்ஸ் தேவை தான் படுது அப்படின்னு வனிதா நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. எது எப்படி இருந்தாலும் வனிதா முன்னைய விட இப்பொழுதைக்கு ரொம்ப மெச்சூர்டாக, முன்னாடிலாம் வந்து மனசில் பட்டதை பட்டுன்னு வேகமாக பேசுவாங்க, சில நேரங்களில் கோபமாக கூட பேசுவாங்க. இப்போது ரொம்ப தெளிவாக தன்னோட மகனை பற்றியும் மகளை பற்றியும் பேசியிருந்த விஷயங்களுக்கு நிறைய பேர் வந்து தன்னோட விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மாமா இருந்து எல்லா குழந்தைங்கள பற்றியும் தனித்தனியான எண்ணங்கள், தனித்தனியான ஆசைகள், எல்லா குழந்தைங்களையும் இப்படி விட்டால் தான் அந்த குழந்தைங்க நல்லா வருவாங்கன்ற உங்களோட புரிதல் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் தன்னோட வாழ்த்துக்களை வந்து வனிதா விஜயகுமார் அவங்களுக்கு தெரிவிச்சிட்ருக்காங்க. தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.